ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிமையான நேரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான்வெஜ் லாகில் இன்றைக்கி ஒயிட் கலர் திருக்கை வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், திருக்கை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதில் ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். 1.5 கிலோ வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அந்த அக்கா க்ளீன் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அதை கட் பண்ணவே முடியல, கொஞ்சம் ரொம்ப திக்னஸ்ஸாக வேறு இருக்கா. ஸோ கட் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கட் பண்ணுறாங்க. ஸோ 1.5 kg வாங்கி இதை நம்ம வந்து குழம்பு வச்சுருவோம். கொஞ்சம் மிச்சம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா தொக்கு பண்ணிடுவோம், நல்லாயிருக்கும். திருக்கையில் தொக்கு பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். இதே இது கருவாட்டுலேயும் பண்ணுவாங்க. திருக்கை கருவாட்டு தொக்கு நல்லாயிருக்கும். இப்போ கருவாடு சீசன் நான் இல்லை, வாங்கலைன்னா மீனாக கிடச்சிது. ஸோ அதனால தான் மீன் வாங்கியிருக்கேன். இது 1.5 kg வந்து எங்கள் ஏரியாவில் வந்து இது 350 ரூபா. உங்கள் ஊரில் வந்து என்ன ரேட்டுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இப்போ அதை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நான் அதை வாஷ் பண்ணிட்டேன். இதை வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு, அது ஸ்கின்னு. அதனால் வந்து கல் உப்பு போட்டு உரசணும். கொஞ்சம் கல் உப்பு எடுத்து போட்டு அதை உரசணும். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸாவது இப்படி உரசணும். இப்படி ரொட்டேட் பண்ணணும், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணினோம்னா அந்த ஃபிஷ்ஷில் உள்ள வலுவலுப்பு தன்மையெல்லாம் போயிடும். அப்புறம் நம்ம 2 or 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிடணும். இந்த பாருங்கள், போட்டோம் நல்லா முதல்ல வலுவலுப்பாக இருந்தது, இப்போ சொரன்னு ஆகும், சொரப்பாக ஆகணும். அப்போ தான் அந்த ஃபிஷ்ஷு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து குழம்பு வித்து தொக்கு கிரேவி பண்ணிடுவோம். அதனால் இது கொஞ்சம் அந்த உரசுறதுக்கு தான் டைம் எடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் முள் ரொம்ப இருக்காது. அந்த முள் எலும்பு மாதிரி இருக்கும்.